வரட்டும் வரட்டும் வரட்டும். இயலுக்கும் கூப்பிட்டு பார்த்தேன். ம். அதான் பொதுவுல கூப்பிட்டு பார்த்தேன். அது சரி வர்றாங்களான்னு பார்த்தா சரி சரி. இதை வந்து டைரக்டா போவேன். அதான் அந்த கோரிக்கை வைக்கணும். அஹ், மணி 10 10 5 சரி வரவங்க வரட்டும். ம். ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனமும் உடலும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். மனமும் உடலும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். இப்ப நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருப்பேன். நான் பாட்டு கூப்பிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனம் உடலும் ஒத்துழைக்கணும் இல்ல. இப்ப கடுமையான பிரச்சனை, ஆமாங்க. இப்ப இத கடுமையான உயிர் பிரச்சனையா இருந்ததுன்னு வச்சுக்க, இதை ஆரம்ப கட்ட பிரச்சனை வந்துருவாங்க. இப்ப நோய் நல்லாக நல்லாக ஆ, நல்லாக நம்பிக்கை வருது இல்ல. இப்படித்தான் அது இப்படித்தான் அது ஆமா. நல்லாகுது. ஆனால் சரி அப்படித்தான் நல்லாகுது, சரி ரைட்டு. அந்த அளவுக்கு நீங்க தரவா இருக்கணும். அந்த 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 ஆ, பக்கத்துல மாடுக்கு இந்த மாதிரி சத்தம் வருது உங்க தோட்டத்துலயா? ஆ, இல்லை. ஆமாங்க. கத்துது கத்துது. சரி பரவாயில்ல பரவாயில்ல, இருடி இருடி. சரி சரி சரி, எல்லாமே பதிவாகுது. ரைட். சரி, இப்ப இந்த இருபத்தி இருபத்தி 23 தானே படிச்சோம். 23. 23ஆம் பாடம் தான். அந்த நல்லவை எல்லாம் செய்ய கீழே பார்த்தீங்கன்னா, ஆஹ், நல்லவை எல்லாம் தீயவை, தீயவை எல்லாம் நல்லவை. அப்ப செல்வம் வந்து ரெண்டு வகையில சேர்க்கலாம். நல்லது செஞ்சு பணம் சேர்க்கலாம். நல்லது செஞ்சு பணம் சேர்க்கிறது ரொம்ப 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 அதுக்கு நானே உதாரணம். உண்மையை சொல்லி பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். கடினம் தானுங்க. பொய் சொல்லி சம்பாதிக்கிறது நமக்கு தெரியுமே. தபாருன்னு வகுப்பு போட்டு மருந்தை கொடுத்து உணவை கொடுத்து மருந்து உணவு பழக்கத்தை காமிச்சு ஏமாத்துறது. அது அது உணவுன்னு சொன்னாவே அது ஏமாத்து வேலை தான். உணவுன்னு சொன்னாவே அது எந்த வகை உணவா இருந்தாலும் ஏமாற்று வேலை தான். அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆகும். இப்போ நான் வந்து 3 நாள் பயிற்சி, அதிகபட்சம் 3 நாள் பயிற்சி நடத்திருக்கேன், பல ஊர்ல நடத்திருக்கேன். அவங்க அந்த அந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதற்கான இயற்கை உணவு சொல்லுவேன். இதை நான் சொல்லுவேன், இது உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த விஷத்தை அப்பப்போ இறக்கணும் இல்லை, அதுக்கு தானே பயிற்சி. இவங்க இந்த விஷத்தை இறக்கிறதுக்கான பயிற்சி அவங்க தெரியாது. இயற்கை உணவை வைத்துக் கொண்டு விஷத்தை இறக்குகிறோம் என்றும் சொல்ல தெரியுறதில்ல. ஏன்னா எந்த திறனாயும் பண்ணாமையே இவங்க வைத்தியசாலை வச்சுக்கிறாங்க. அது இயற்கையில் இருக்கிற சாபக்கேடு. அதாவது தான் என்னமோ வைத்தியர் மாதிரியும் தான் அனைத்து நோய்களையும் குணமாக்குற மாதிரி இந்த இயற்கை உணவு, இயற்கை உணவை பற்றி பேசுகிறவங்க, இயற்கை உணவு பற்றி பேசுறவங்களுக்கும் உடல் இயக்கத்தை பற்றியான தெளிவு இல்லை. தெளிவு இருந்தா இந்த புத்தகம் வந்திருக்காதே. சரிங்க. எங்கேயாவது நின்று கிடக்குது, நிக்குது, நம்மள கை காட்டுறதுக்கு. மங்களாத்தே தெரியுதுங்க. ஓ, படமே தெரியலீங்க. உருவமே தெரியலீங்க. நெட் இல்லைங்களா இருக்குது. அதான் பிரச்சனையா தெரியுது. நெட் சரியா கிடைக்குங்களா இருக்குது. டவர் பிரச்சனை. இப்ப நான் இங்க உருவ அமைப்பே இல்லையே. இப்ப நான் வந்து வெறும் படம் மட்டும் தான் தெரியுது. இந்த கைகள் இப்படி புத்தகம் காட்டி பேசுறேன். அது என் உருவமே அசையவே இல்லைங்க. இல்லை. என் உருவமே மங்களா அசை. தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ சரி. அதான் இந்த இப்போ ஓரளவுக்கு தெரியுது. ஆனா ராஜீவ்காந்த் படம் தெரியல. பரவாயில்ல, ராஜீவ்காந்த் படம் தெரியல. ஏதோ இருக்குமா தெரியும். பாருங்களேன், மேல இருந்து மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்குது. இதெல்லாம் ஆனா இதுவா இருந்தாலும் பரவாயில்லையே, நம்ம நேரடியாக பேசுறோமே, இது பெரிய விஷயமே. போன் கண்டுபிடிச்சான் பாருங்க, அது பெரிய புரட்சி. அதை விட நேர்ல பார்த்து கண்டுபிடிச்சான் பாருங்க, பாப்பா பாப்பா. இது வந்து மெஞ்ஞானத்தையே தூக்கி அடிச்சுட்டு போகுது. மெஞ்ஞானம்னா என்ன அப்படின்னு பேசுறோம் இல்ல. அந்த அந்த அதாவது இப்ப என் பொண்ணுகிட்ட நினைப்ப, நீங்க அமெரிக்கா எல்லாம் ஒண்ணுதான், அமெரிக்காவும் ஒண்ணுதான், காங்கேயம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு, இப்படி என்ன பேசலாம் இல்ல. ஒரு வினாடி நேரத்துல இணைப்பு. அப்படின்னா நாம் யாருக்கண்டு பயப்பட தேவையில்லை. ஏதாவது சந்தேகம்னா கூப்பிட்டு கேட்டுக்கலாம். சந்தேகம்னா உணவு ஒழுக்கம் சரியா இருந்ததுன்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. நீர், ஏன்னா உங்களுக்கு காற்றும் நீரும் உள்ள போயிட்டே இருக்கும். காற்றும் நீரும் உள்ள போக போக, சுவாசம் உள்ள போக, கதிர்கள் பாய பாய மயக்கமே வராது. என்னது,
வராதுங்க. உயிரை தக்க வைப்பதற்கான அத்தனை வேலை இயற்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க இயற்கையை புரிந்து கொண்டு வாத்தியார் புரிஞ்சுட்டு ஆசிரியர், அதுதான் ஆசிரியர் மண்டை அடிச்சிருக்கிறாங்க. மாதா பிதா குரு, தெய்வங்கிறது யாரும் பார்க்காதது. அது தெய்வம்ங்கிறது அருவ ஆற்றல், அவ்வளவுதான். தெய்வம்ங்கிறது ஆற்றல். அது எல்லா வேலையும் செய்யுது. ஆனா பதிவு பண்ணுது, அழிக்குது, ஆக்குது, எல்லா வேலையும் அது பண்ணுது. எல்லா வேலையும் சரி. அணுவா பண்ணுதுங்க. அணு அணு எல்லா வேலையும் பண்ணுது. அதுல பார்த்து உயிர் உள்ள அணுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க. இந்த புத்தகம் வச்சுக்க, இந்த புத்தகம் அணுவால் ஆனதுதான். சரி. நானும் அணுவால் ஆனதான். நான் பேசுறேன், புத்தகம் பேசாது. இந்த அட்டை பேசாது, எதுவுமே பேசாது. எதுவுமே இந்த உயிருங்கிறத பெரிய விசித்திரமான அமைப்பு. இதுக்கு தனி உலகம் வேற இருக்குது. தனி உலகம் இருக்குது. அதாவது இயற்பியல் உலகம், வேதியியல் உலகம், 2 உலகம் தான் இருக்க முடியும். உயிர் உள்ள உலகம், உயிர் அற்ற உலகம், 2 தான் இருக்க முடியும். தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. தமிழ்ல உயர்திணை அஃறிணை எழுதி வச்சிருக்காங்க. தமிழ்ல ரொம்ப தெளிவு. 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உயர்திணை அஃறிணை, உயர்ந்த திணை, உயர்வு அடையாத திணை 2ஆ பிரிச்சிருக்காங்க. உயர்ந்தது உயர்வு அடையாதது. தாழ்ந்ததுன்னு சொல்லவே இல்லை அவங்க. உயர்ந்தது உயர்வு அடையாதது. தாழ்ந்ததுன்னு தமிழ் சொல்லவே சொல்லாது. உயர்வானவன் உயர்வடையல. முயற்சி செய்தவன் முயற்சி செய்யாதவன். எவ்வளவு பண்பா பேசிட்டு பாருங்க. ஆமாங்க, பண்பாங்க. அவங்களுக்கு வலிக்கும் இல்லைங்க, அதனால மனம் நோகாம செய்யறது, பேசுறது. அததான் திருவள்ளுவர் யாரையும் காயப்படுத்தாம பேசுறதுதான். ஆனால் பொதுவான விதியில் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டு தவறா பேப்பேன். நான் உண்மை இதை நான் உணர்ந்துட்டு இதை தவறா நான் பேச முடியாது. தெரியாதவன் எங்கிட்ட கத்துட்டு போனாவே உண்மையை தான் பேசணும். எங்கிட்ட கத்துட்டு போகாதவங்க எதை வேணா பேசலாம். இனியும் சொல்லிட்டு பொய்யும் கூட சொல்லலாம். ஆனால் எங்கிட்ட ஒரு நாள் வகுப்படுத்திட்டு போனா நீ பொய் பேசக்கூடாது. ஒரே ஒரு நாள் ஒரு புத்தகம் வாங்கி நீ படிச்சுட்டாவே பொய் பேசக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது பார்த்துட்டு இல்லை நீ. அதை விட்டுட்டு இயற்கை உணவு சிறந்தது, அது தின்னுட்டே இருக்கலாம்னு சொன்னா யாரு அப்பன் விட்டு வந்து கொடுப்பானான்னு கேட்பேன் நான். அடுத்த கேள்வி அப்பன் விட்டு வந்து கொடுப்பியா, நீ பிச்சு. அடுத்த கேள்வி பயங்கரமா இருக்கும். அததான் ஆசிரியர் கடுமையான தண்டனை. தப்பு பண்ண தண்டனை ஆசிரியர் கடுமையாக தண்டிப்பார். கடுமையான சொற்களை பயன்படுத்துவார். ஏன்னா நீ உண்மையை உணராதவன் உண்மை உணராதவன் பேச, இந்த புத்தகம் தெரியாதவன் பேசிட்டே இருப்பான். அதை பத்தி கவலை இல்லை. வகுப்புக்கே வராதவன் அதை பத்தி கவலை இல்லை. அப்ப 20,000 புத்தகமாவது போயிருக்கோம்னா 20,000 பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க எப்படி பொய்ய பேசும்போவாங்க? பேச முடியாது. அதனாலதான் இந்த நன்மை, அது உண்மையை சொல்லி பொருளிட்டு எனக்கு தெரியும். உண்மை சொல்லி பொருளிட்டுவது ரொம்ப கடினம், எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதான் நான் அதை தெரிஞ்சுதான் என்னுடைய தொழில். எல்லாரும் தொழில் செய்யறவங்க தான். ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொருளிட்டுறவங்க தான். நானே ஏதோ தொழில் செஞ்சேன். முதல்ல ஆரம்பிச்ச தொழில பேக்கரி தான். உணவு தயாரிக்கிற தொழில் தான் முதல்ல எங்க அப்பா எனக்கு வச்சு கொடுத்தாரு. பேக்கரி தொழில். அன்பு அடுமனைன்னு பேர் வச்சு, அடுமனை. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பேன். ஒரு நாளைக்கு 500. எப்பங்க 80, 81, 84 அப்ப 84 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது சம்பளம் அப்பவே. சரி, நாம இதை பேசுவோம். பேசி முடிச்சுக்கலாம். பட்டாசு பாருங்க என்ன வெடிக்கணும், 5 நிமிஷம் வெடிக்குது பக்கத்துலங்க. ஆமா, வெடிக்கிட்டு. அதுதான் இந்த மாதிரி தான் அழிவு கலாச்சாரம் வந்துட்டே இருக்கும். அழிவு உணவுல சாப்பிட்டு அழிப்பு. இன்னைக்கு பேர் உணவு சிங்கிறது, உணவு சாப்பிட்டு அழிக்கிறது. அதாவது நேற்று அதை தான் சாப்பிட்றப்ப இன்னைக்கு அதை தான் சாப்பிட்றோம். வேற ஒன்றும் இல்லை. நேற்று மதம் சாப்பிட்றப்ப இன்னைக்கு தான் சாப்பிடுவோம், நாளைக்கு தான் சாப்பிட போறோம். அது என்னமோ அன்னைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுக்கிட்டு அது ஏமாத்துறது. அதே துணி தான், அதே சட்டை தான், அதே தான், எல்லாம் அதே தாங்க. திருப்ப 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 திரும்பி 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 ஓய்வு மாயை. பட்டாசு கடை, அந்த மக்கள் தொகை பெருக பட்டாசு கடை, மக்கள் தொகை பெருகிறதுக்கு அந்த மாதிரி அவனுக்கு கூத்தடிக்கணும் இல்லையா? அப்புறம் அவனுக்கு கூத்தடிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்கணும். மக்கள் பெருக நல்ல வழியில திருப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனை தீய வழியில தான் திருப்பி 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 கொண்டு போகுமே தவிர, இந்த இனப்பெருக்கத்தை, இந்த தகவல் தொடர்பு சாதனம் எவனாச்சும் இந்த பட்டாசு மட்டும் இல்ல, கழிவுகளுக்கு எதிராக, அது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே கழிவு இல்லாத மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கான வேலை தான் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் ஹைட்ரஜனை பத்தி பேசினான். ஹைட்ரஜனை 3ஆ பிரிக்கிறான். நல்ல பசுமை ஹைட்ரஜன் படிக்கிறான். பசுமைன்னு சுத்தமான கார்பனே இல்லாமல், இது சூரியனிலிருந்து மின்சாரத்தை எடுத்து
அந்த மின்சாரத்தை தண்ணியில செலுத்தி அதை ரெண்டா பிரிச்சு, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரா சாப்பிடுறதுக்கு பதிலாக இப்படி தலை சுத்தி சாப்பிடுறது. அடங்கப்பா, அதுக்கு பேசாம தண்ணியில இருந்தே நேரடியா மின்சாரம் வருது நான் பேசுறேன். பேசுறேன். பேசிட்டு நான் என்ன பண்றேன்னா, அது வந்து பேடண்ட்டுக்கு அப்ளை பண்றேன். பேடண்ட்டுக்கு அப்ளை பண்ணா அது பதிவுல இருக்கு, அந்த படிச்சு பாக்குறாங்க. நீ முறையாக நீ எப்படி செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. முதல்ல கண்டுபிடிப்புக்கு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு ஏற்கனவே நான் வந்து காப்புரிமை பெண் இருக்கேன். 2 வகையான காப்புரிமைனா பேடண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி முதல்ல கருத்தை பதிவு செய்யணும். நான் கருத்து தான் பதிவு செஞ்சிருக்கேன். கருத்து பதிவு செஞ்சுட்டாவே அவ்வளவுதான். நான் தான் முதல் சொல்றேன். தண்ணீரை தானாக பிரித்து கொள்கிறது, அது தானாவே ஆற்றலை வெளியே தருகிறது, அது எந்த செலவும் இல்லாமலே அப்படின்னு நான் பதிவு பண்ணேன். இது எழுதி இது நான் என்ன ஐடியா பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, யோசனை பண்ண கேட்டீங்க, சரி ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கொடுப்போம், ஆசிரியர்கிட்ட போய் காட்டுவோம், காட்டி அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி சும்மா நோபல் கமிட்டிக்கு படிச்சு அது வந்து ஒரு 3000-4000 செலவாகும், அனுப்பிச்சி விட்றலாம். அவன் ஏதோ படிச்சுட்டு போறான், படிச்சுட்டு வணக்கம் கீழே தான் இருக்காரு பானே, இதை கீழே கூப்பிடுறா. சரி முயற்சி பண்ணலாம். சரி பார்ப்போம். அதுக்கு ஒரு துருப்புச்சீட்டு நேராக அனுப்பிச்சிருக்கிறோம். இன்னும் நாளும் அதுக்குத்தான் என்ன பண்ணேன், ஒரு துருப்புச்சீட்டை இப்போ நான் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கல்வி சார்பில், இப்போ நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் ஒரு கல்வி கழகத்தை சார்ந்தவன் அல்ல. என் அங்கீகாரம், ஆமா, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டு புந்து, அதாவது ஒரு கண்டுபிடிப்பாளருங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னா, ஆமா, அது உள்ள பூந்தரலாம். இப்ப அதுக்குத்தான் நான் நேரடியா ஆளை அனுப்பிச்சது. அவங்க நேரடியா பண்ணணும், வரட்டும். என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஆகு நாள் அன்றி ஆகாத தெரியுது. என்னதான் முயற்சி பண்ணினாலும் ஆகு நாள் அன்றி ஆகாது. நீங்க விதை போட்டுட்டீங்க, ஆமா, அதனால அது வரைக்கும் நீ முயற்சி, அது வரைக்கும் நீ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். விதை போட்ட உடனே மாங்காய் காய்க்கும்ங்கிற மாதிரி தான் இது. விதை போட்ட உடனே மாங்காய் காய்க்கும், அது மாங்காய். அதனால இது எத்தனை ஆண்டு ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நீதான் புரிஞ்சுக்கணும். அது ஆனா வரும் 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 பிரச்சனை. இப்பதான் இப்ப எல்லாருமே வந்து தண்ணீரை எரிபொருள்னு சொல்றாங்களே தவிர அது மடிவான எரிபொருளாக இது வரைக்கும் வரல. தண்ணீர் எரிபொருள்ங்கிறது 200 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு. 200 குறைஞ்சபட்சம் 150 ஆண்டுக்கு முன்னாடி. அது தண்ணீரிலிருந்து விளக்கு எரிச்சு காமிச்சதா, விளக்கை எரித்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. வள்ளலார் வந்து தண்ணியில இருந்து விளக்கு எரித்து காமிச்சாருன்னு, விளக்கெறிந்த இடம் அப்படின்னால நான் போய் பார்த்தேன், அந்த இடத்துல பார்த்தேன். நீங்களும் போயிருப்பீங்களா? ஆமா ஆமா, அந்த இடம் ஒண்ணு இருக்குது. அது இப்ப அந்த விளக்கு எங்கன்னா கிடையாது. அந்த விளக்கு எங்க இருக்குது? வள்ளலார் விளக்கு எரித்தார், ரைட்டு. அவர் எரிச்ச பாத்திரம் எங்க காணும், அவர் எரிச்ச விளக்கு எங்க காணும், அவர் எரிச்ச தீபம் எங்க காணும், அவர் திரி வச்சாரா, என்ன வச்சாரு, அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஆதாரம் இல்லைங்க. அந்த பட்ட பாத்திரம் எழுதி குறிப்பு இருக்கா, அதையும் காணோம். எப்படி என்ன செஞ்சாரு, என்னென்ன போட்டாரு, அதையும் காணோம். அந்த குறிப்பு சொல்லப்படுகிறதே தவிர அதுக்கான எப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் வந்து இப்படித்தான் பண்ணணும், நான் வீடியோ போட ரெக்கார்ட் பண்றேன், எல்லாரும் செஞ்சு பாக்குறேன், விளக்கறியுது பாருங்க. அந்த ஸ்வீடன் இவர் வந்து விளக்கரிச்சிட்டாரு பாரு, ஸ்வீடன்ல இருக்கிற அவரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் தான். இப்ப நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்கர், பரமத்தி சங்கர் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் தான். ஸ்வீடனுக்கும் அவரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் தான். இன்னொருத்தர் இருக்காரு பழனிவேல் வர்றாரு, அவரு இன்ஜினியர் தான். அவரு கட்டட பொறியியல் படிச்சவர், அவரு விளக்கரிச்சு பார்த்துட்டாரு. இன்னும் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு வாரம் எரிச்சு பார்க்க சொல்லியிருக்கிறேன். 7 வோல்ட் வருது, 6 புள்ளி வோல்ட் வருதுன்றாரு. அந்த 6 புள்ளி வோல்ட் எவ்வளவு நேரம் எரியுதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது கீழே குறைஞ்சுதானே பார்க்க சொல்றேன். அது குறைஞ்சிரும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரம் எரிச்சாலும் கரெக்டா 3 வோல்ட் வந்துடும். அப்புறம் ஒரு மணி நேரம் அதை இணைப்பை துண்டிச்சுட்டு திருப்பி பாருங்க, சர்ன்னு 3 புள்ளி வோல்ட் 3 புள்ளி 4 புள்ளி 5 புள்ளி 6 புள்ளி 7 புள்ளி திருப்பி போயிருது.
இது உலக அதிசயம். இது அதிசயம் தானே. குறைஞ்சது கூடுதல்லுங்க. ஓய்வு கொடுத்தமாயா உடனே ரீசார்ஜ் பண்ணது பாருங்க. அப்படின்னா இயற்கை தன்னை சரி செய்து கொடுக்கிறது. இயற்கை தன்னை சரி செஞ்சுக்குதுங்க. அப்ப இது இயற்கையா, இது ஏன் நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அப்ப ஏன் தண்ணீர் எரிபொருளை கொண்டு வரக்கூடாது? இந்த அதனாலதான் அவங்க செய்ய சொன்னேன். அவர் விருப்பப்பட்டு செஞ்சுட்டாரு பாருங்களேன். செஞ்சுக்க நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. அவர் விடுவாரா? என்னடான்னா அவரு செஞ்சு பார்த்துட்டாரு. அடாடாடாடா, இது நம்ம தெரியாம போச்சே. யாருக்கு தண்ணி தெரியாம? எல்லாத்துக்கும் தண்ணி தெரியும், எல்இடி தெரியும், கம்பி தெரியும், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் தான். இப்படி இணைச்சால் இப்படி செயல்படுகிறது. இந்த உடம்பை பத்தி யாருக்கு தெரியாம இருக்குது? தண்ணீர் தண்ணீர் மனிதன் தோன்றிய தண்ணீர் இல்லைன்னா மனிதன் தோன்றிருக்கவே முடியாது. தண்ணீர் தான். நீரும் கடல், அதாவது உயிர்கள் எப்படி தோன்றியதுன்னு கேட்டீங்கன்னா 350 கோடி 400 கோடி ஆண்டுக்கு 350 கோடி ஆண்டுக்கு முன்பாக நீரும் நீர் கரையோரத்திலும் அங்கதான் தோன்றி இருக்கணும். நீர்ல தோன்றி இருக்கலாம், நீரோட கரையோரத்துல தோன்றி இருக்கலாம். கடலும் கடல் ஓரத்துல தான் அது முதல் நீர் உற்பத்தி உயிர் உற்பத்தி ஆயிருக்கு வேணும். அந்த அதுக்கான மின்சாரம் மேல இருந்து வந்திருக்குது. ஒளிதான் வந்திருக்கு. ஒளிதான் அடிச்சுதான் பண்ணிருக்குது. அப்ப இந்த தண்ணீரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தண்ணீருக்குள்ள இருந்து இவ்வளவு வேலை நடக்குதா அப்படின்னா பாருங்க. அப்படின்னா என்ன? ஒரு சிறு இப்ப நாம படுறது அணுதான் ஆராய்ச்சி பண்றோம். ஒரு துளி என்ன இருக்க முடியும்? ஒரு துளி தண்ணியில என்ன இருக்க முடியும்? பாத்தீங்களா? ஒரு துளி தண்ணி என்ன இருக்க முடியும்? அது என்ன வேலை, என்ன பவர் அடிக்குது வருங்குது. அப்ப 6 வோல்ட்டுங்கிறது சாதாரணமா? 6 வோல்ட் மின்சாரம் எங்க இருந்து வரும்? அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப என்ன வீரியம்! அப்ப அது என்ன தண்ணி கண்ணுக்கு ஆடுறதுன்னு தெரியறது இல்லை, அசைவதுன்னு தெரியுது இல்லை. நம்ம கண்ணுக்கு ஆடுவதும் தெரிவதில்லை, அசைவதும் தெரிவதில்லை. ஆனால் அது கோடிக்கணக்கான வேகத்தில் துடித்து கொண்டிருக்கிறது, அல்லது ஆடிக்கொண்டிருக்கிறது, அல்லது குதித்து கொண்டிருக்கிறது, அல்லது சுற்றி கொண்டிருக்கிறது, எப்படி வேணும் சொல்லலாம். அதனாலதான் அது வெளியே விரட்டி விடுது. அந்த போட்டான் ஒளியை விரட்டி விடுது. எங்க தண்ணுகிட்டு இருக்க ஒளியை விரட்டி விடுது. ஒளியை விரட்டு கம்பிக்குள்ள பூத சொல்லுது. கம்பிக்குள்ள பூந்தி வெளியே வருதுன்னா என்ன வேகம் இருக்கணும் பாருங்க. தண்ணிக்கு உருவம் கிடையாது. கம்பிக்கு உருவம் இருக்குது. இப்ப அருவம் உருவத்துல பூந்துது. அருவம் உருவத்துல பூந்து வெளி வருது பாருங்க. இப்போ நம்ம ஆற்றல் அருவம், ஆற்றல் இனியனுக்குள்ள பூந்துருச்சு, பேச வைக்குது. அதான் ஆற்றல் உயிருக்குள்ள பூந்துருச்சு. பூந்தனே நான் பேசுறேன். இப்ப எனக்கு ஆற்றல் என்ன பேச முடியுமா? முடியாது. உடனே போன்விட்டா சாப்பிடு, ஹார்லிக்ஸ் சாப்பிடு, என்ன போய் சொல்றாங்க? போன்விட்டா சாப்பிடு, ஹார்லிக்ஸ் சாப்பிடு. ஏண்டா போன்விட்டா ஹார்லிக்ஸ் யாரு கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் எதோ வெள்ளக்கார அது மாவுங்க, வேற ஒண்ணுமே இல்ல. அது ஹார்லிக்ஸ்ங்கிறது ஒரு ஒரிஜினல் மாவு. ஹார்லிக்ஸ்ங்கிறது சத்து மாவுல ஹார்லிக்ஸ் சாக்லேட் கலந்து விட்டான். சாக்லேட் இவங்க கோகோ பவுடர் கலந்து விட்டு சாக்லேட் பிளேவரை போட்டுட்டு ஹார்லிக்ஸ் அது 150 வருஷம் ஹார்லிக்ஸ் குடிக்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கானா? நானும் ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கேன். 3 ரூபா 50 பைசாக்கு ஹார்லிக்ஸ் வாங்கியிருக்கேன் டச்சோடு. 400 கிராம். அந்த காலத்துல ஹார்லிக்ஸ் வாங்கி குடிக்கிறோம் பெரிய பணக்காரன். என்னது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பெரிய பணக்காரர் தான் குடிப்பாங்க. யாருங்க பூஸ்ட் குடிக்கிறாருங்க, ஹார்லிக்ஸ் குடிக்கிறாருங்க. ஹோட்டல் கடையில ஹார்லிக்ஸ் போடும்பா. அதேங்க அப்பா. உண்மையான ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு மறந்துட்டீங்களா? ஹான்னா சோளம் அர்த்தம். பாப்கார்ன். ஹான்னா சோளம். லிக்குனா நக்குறதுன்னு அர்த்தம். சோளத்தை நக்குதல் அர்த்தம். தமிழ் அர்த்தம் பண்ணா சோளப்பொடியை நக்கிறவன் அர்த்தம். சோளப்பொடி நக்கி, சோள நக்கின்னு பேரு. சோளப்பொடி நக்கிறவன் அர்த்தம். ஹார்லிக்ஸ் அந்த காலத்துல கையில ஓட்டு நக்கி சாப்பிடுவோம். நக்கி அது நல்ல ருசியா இருக்குது இல்லையா? அப்ப கரெக்டா அதுக்கு பேர் சோளம் நக்கினே பேர். ஹார்லிக்ஸ் நக்குதுன்னு அர்த்தம். சரி, அது எப்படி இருக்கு போட்டு. ஆக இங்க பிரச்சனை காலையில பேசின மாதிரி தான். ஒரு இளநீர், நல்ல அறிவா சொன்னீங்க. இளநீர் சாப்பிட்டாவே ஜீரநீர் சுரக்கும்னா கல்லு சாப்பிட்டா என்ன சுரக்கும்? பின்னி எடுத்துருங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த கோபத்துல கண்டதெல்லாம் திங்க சொல்லும். அது மட்டும் இல்ல, ஜீரணமாகாதத்தான் திங்க சொல்லும். என்னது? ஆமாங்க, அதுதான் ருசி. தேடிங்க அந்த பேய் உள்ள வந்து கண்டதையெல்லாம் திங்க சொல்லுதுங்க. ஆகாததான் திங்க சொல்லுங்க. இல்ல நம்ம கண்பனாடு பாக்குறோம் இல்லைங்க. ஆமாங்க.
சாராயத்தை குடிச்சு போட்டு அது ஒழுக்கமா திங்கிற சாராயத்தை குடிச்சிட்டு அது ஊர்வன பரப்படை எல்லாம் பொறிச்சு காசு என்ன உள்ள அழுகி போய் அப்படியே அவனை சுடுகாடாக்குது. என்னென்ன அருவருப்பான வேலைகள் என்னென்ன அருவருப்பான வேலைகளை உடல்ல செய்ய வேணுமோ அத்தனையும் அது செய்கிறது. ஒரு உறுப்பை ஒரு உறுப்பை ஒரு உறுப்பை மீதி இல்லாமல் பாதிக்க வைக்கிறது. குடுமை அதுல இருந்து மீளவே முடியாதுங்க அவனால. சாராய ஒருத்த மதுவுக்கு அடிமையாயிட்டானா எதுல இருந்து அவன் தப்பிக்கவே அதெல்லாம் வள்ளுவர் சொல்லுவார், மது குடித்து பழக்கவனுக்கு அறிவுரை சொல்லாதேன்னு சொல்லுவார். மது குடித்து பழக்கி விட்டால் அவனுக்கு அறிவுரை சொல்லாதேன்னு எழுதியிருக்காரு. அது சொல்லவே கூடாதுன்றாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க. நீ கையில விளக்கு பந்தத்தை புடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி ஒரு பொருளை தேடுவதற்கு சமம்ங்கிறாரு. அப்பா என்ன அறிவுரை பாருங்க. தண்ணிக்குள்ள முழுகும் பொழுது அது அணைச்சு போகுது, அதை புடிச்சிட்டு போய் தேடுற மாதிரிங்கிறாரு. அடேங்கப்பா, கையில் விளக்கை பிடித்து கொண்டு தண்ணிக்குள் மூழ்கிய பொருளை தேடுவதற்கு சமங்கிறார். இப்ப இருட்டுல இருக்குது, இருட்டுல தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு, இருட்டுல கிடக்குது. நீ விளக்கு வந்து வெளிச்சு வெளியே தருது, நீ விளக்கு பிடிச்சி தண்ணிக்குள்ள எப்படி தேட முடியும்? அந்த மாதிரி தான் அவனுக்கு வீணே சொல்லிட்டாரு. நீங்க எடுத்து பாரு கால். அப்புறம் எதற்கு எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதுங்க, வக்கரமா பேசுறதுங்க. லேடிஸ்மே அப்படித்தானுங்க, எட்டக்கு முடக்க பேசுறதுங்க, நேராவே சிந்திக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்லைங்க. அது என்ன குணாதிசயம் தானுங்க, அதுங்க ஒரு வக்கரம் தானுங்க அது. ஆமா, அது குணநல. அதுதான் அந்த மனம் 5ன்னு சொல்ற பாருங்க. மனம் 5 முதல் 2 நிலையில 99 பேர் வந்துருவாங்க. அத மந்த நிலை முதல்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, பொருள் தேடு வடிகண்டம், பிறவி நிலை, இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டது, அது முதல் நிலை. 2வது வந்து மந்தம், தீய செயலை நாடுவது, அதற்கான கருத்துக்களை சொல்லுவது, தீய செயலை நாடுவது, தீய சொற்களை பேசுவது, இப்படி எப்படி வேணா வச்சுக்கலாம். நாம பேசுறது 3வது நிலை, நாம பேசுறது கூட்டு நிலை. நாம வந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சக்தியை வந்து உள்ள இழுத்துக்கிறது, சக்தியை வந்து நாம வந்து வசியத்துக்கு அடிப்படையான நாம வந்து வசியம் பண்றோம். இப்ப இந்த கலையை கத்துக்கலன்னா வேற எதையும் கத்துக்கணும் போது. நீங்க உண்மையாலுமே என்னென்ன வசியம் பண்றது தெரியுமா? காற்றை வசியம் பண்றீங்க, நீரை வசியம் பண்றீங்க, ஆரோக்கியத்தை வசியம் பண்றீங்க. உலகத்துல ஆரோக்கிய வசியங்கிறது கிடையாது. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பான். ஆரோக்கிய லட்சுமி, பாக்கிய லட்சுமி, ஆரோக்கிய லட்சுமி, ஆரோக்கிய சாமி, ஒண்ணு செல்வசாமி, கோடீஸ்வரன் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா புழுத்து போய் கிடக்கு. என்னது? அங்கதான் இயற்கை தன்னோட வேலையை செய்கிறது. அப்போ இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி குறைந்த உணவில், அததான் எழுதுனாங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்து, குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொள், ஒருவேளை இன்பான் யோகி, ஊனைச்சிருக்கு உள்ளலிகான், நிறைய தின்னு இயற்கையை மறந்துடாத, நிறைய தின்னு கடவுளை மறந்துடாத, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெளிவுபடுத்தி வலிமையாக, இப்ப இன்னைக்கு வந்து வேற உலகம். இன்னைக்கு உணவு பற்றி பேசுகிற உலகம் தான் பயங்கரமா இருக்கு. நினைச்ச இடத்துல உணவு பழக்கம் தேவையில்லைன்னு சொல்றது நான் மட்டும்தான் சொல்றேன். தைரியமே பேசுறேன். இதுக்கு தைரியமே என்னுடைய பொருட்செலவில் நான் தைரியம். அதனால என்னை யாரும் தடை செய்ய முடியாது. நான் இந்த புத்தகத்தை வச்சு பேசுறேன், நான் இந்த புத்தகத்தை அப்படியே வாழ்றேன். முடிச்சு என்ன 10 நாள் இருந்து காட்டுறேன், 3 நாள் இருந்து காட்டுறேன், 2 நாள் இருந்து காட்டுறேன், 1 நாள் இருந்து காட்டுறேன். நீ என்னென்ன சொல்றியா எல்லாம் இருந்து காட்டுறேன். வாங்கலேன், ஒருத்தர் வரமாட்டாங்க. இது வீணா போச்சுரா, என்னமோ கையில் வச்சிருக்கானே எல்லாம். இப்ப நேத்தோட பாத்தீங்கன்னா 6005 வீடியோ போயாச்சு. நேத்தோட 6000 வீடியோ தாண்டி 6007க்கு போயிருச்சு. நேத்தோட 6007 வீடியோ, நேத்தோட சேர்ந்து 6007 வீடியோ போயிடுச்சு. சரி, அது தனித்தனி பிரிச்சு வச்சிருக்கேன். சரியா, முடிச்சுக்கலாம். ராஜீவ் காந்தி இன்னைக்கு எத்தாவது நாள்? ராஜீவ் காந்தி ஆள் இல்லையா தெரியுது. சரி, அவருக்கு கவனிக்கிட்டு. சரி, அந்த கீழக்கு படிங்க. இது டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே 156 படிங்க, 155. சரிங்க. நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே டாடா அவர்கள் மிக புராதன காலங்களில் பூமியிலிருந்து வெளிவந்து வழிந்து தற்சமயம் கற்களாக மாறியுள்ள எரிமலை குழம்புகளை தீயவை தக்க பொறியியல் நுணுக்கங்களை உபயோகித்து எஃகு எனப்படும் ஸ்டீலாக நல்லவையாக மாற்றி மக்களுக்கு கொடுத்தார். டிஸ்கோ
இப்போதும் உலக புகழ்பெற்ற கம்பெனிகளில் ஒன்றாக விளங்குகிறது. இது முதல் உதாரணம். நான் கண்டுபிடித்துள்ள கிராவிட்டி வீல் என்னும் மிஷின் புவியீர்ப்பு விசை மனிதனுக்கு பெரும்பாலும் தொந்தரவு கொடுப்பதால் தீயவை என்று எடுத்துக்கொள்வோம். புவியீர்ப்பு விசை மற்றும் நவ பாஷாணங்களில் ஒன்றான கனமான உலோகமாகிய பாதரசத்தை தீயவை என்று வைத்துக் கொள்வோம். பாதரசத்தையும் உபயோகித்து தக்க தொழில்நுட்பத்தால் மின்சாரமாக நல்லவையாக மாற்றுகிறது. இது இரண்டாவது உதாரணம். நாம் 600 கோடி மக்களுக்கும் மேற்படி இயந்திரம் 100 கோடி தேவை என்று நான் மதிப்பிட்டிருக்கிறேன். மேற்கண்ட 2 எடுத்துக்காட்டுகளும் தீயவை நல்லவையாக மாற்றி செல்வம் சேர்ப்பதை விவரிக்கின்றன. மேற்கண்ட 2 வழிகளில் எதை செல்வம் சேர்க்க தேர்ந்து எடுக்க வேண்டும் என்பதை வாசகர்களை தீர்மானித்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. இங்கதான் இயற்கை 2 தன்மை இருக்குது. சரிங்க. நீங்க இயற்கைன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதான் தப்பு. முதல்ல அப்படி நினைச்சுதான் எல்லாம் குடிச்சு வரா மாறுறது. கடவுள் நல்லவர் நினைக்கிறீங்க, அதுவே கிடையவே கிடையாது. அப்ப தப்பு நடக்க கடவுள் நல்லவர் யார் சொன்னாங்க? கடவுள் நல்லவர். அப்ப கை எந்தனா தருவார். இதுல அடிப்படை பொய். இதெல்லாம் வந்து 100 ரூபா குடிச்சு ஒண்ணு வேண்டாம், ஒரு 100 ரூபா குடிச்சு சொல்லுங்க, எனக்கு வெறும் 100 ரூபா மட்டும் குடிச்சு சொல்லுங்க. என்ன இப்படி கேட்டா நீங்க பெரிய மாதிரியே பேசுறீங்க. அதான் உண்மை. அது பணம் சம்பாதிக்கிற வழியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லைங்க. நல்லது கெட்டது அந்த அறிவையும் கொடுத்துருக்கு. நம்ம எந்த வழிக்கு போகணுமோ அந்த ஆமா ஆமா சரிதான். அது இல்லைங்க. சரிதான். இப்பதான் சிந்திக்கிறீங்க நீங்க. நான் ஒருத்தர் கொலை செய்ய போறேன், நான் ஒருத்தர் கொலை செய்யறேன், கடவுள் வந்து தடுப்பாரா? அதுக்கான தண்டனை வருமில்லங்க, பின் விளைவும் இருக்கு இல்லங்க. அது சரி, அது பின்னாடி வரட்டும். இப்ப நான் 100 பேர்த்த கொலை செய்யற ஒரே தண்டனை தான். 100 பேர்த்த கொலை செய்யற ஒரே தண்டனை தான். ஆமாங்க. அப்ப 100 பேர்த்துக்கான தண்டனை. இப்ப நான் 100 பேர்த்த கொலை செய்யறேன், ஒரு குண்டை போடுறான், ஒரு குண்டை திமீர்னு ஒரு குண்டை போடுறான், 10,000 பேர் சாகுறாங்க பாலஸ்தீனத்துல. 10,000 பேர் செத்தாங்க. ஈழத்துல 1.5 லட்சம் பேர் அப்படியே குண்டை போட்டு கொன்னேன், யாருமே தண்டிக்கப்படலையே. அப்ப அங்க கடவுள் இல்லை. சரி, ஆனால் அந்த நல்லது கெட்டதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தன்மை. அப்ப ஒரு உயிர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிரினுடைய பயன்பாடு எல்லையற்றது. ஒரு உயிர் நினைச்சதுன்னா 1000 பேர்த்த காப்பாற்ற முடியும், 1000 பேர்த்த கொலை செய்ய முடியும். இதுதான் அவங்க அறிவு அப்படி வேலை செய்யுதுங்க. நேற்று வரைக்கும் பாலஸ்தீனத்துல குண்டு போட்டு அந்த பாலைவனத்தை சுடுகாடாக்கி வச்சிருக்காங்க. அந்த பாலைவனம் அது வெறும் பாலைவனம், எதுவுமே விளையாது. பாலைவனம் வெறும் மண்ணு, எதுவுமே முளைக்காது. அதுல போட்டு கொள்ளுன்னு கொள்றாங்க. ஆஸ்பத்திரியிலேயே கொண்டு போடுறது. என்னது, அவனை யாருமே தண்டிக்க முடியல. அப்புறம் என்னதான் இங்க இருக்கு? அதுதான் இங்கதான் கடவுள் எங்கே? அப்போ ஆமா, கடவுள் எங்கே? அத்தனை பேருக்கு கண் முன்னாட குழந்தை சாவுது, கடவுள் எங்கே? கண் முன்னாட 3 வயசு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைகளை கோயில்ல வச்சு பாலியல் வன்முறை பண்ற. அப்ப அந்த கடவுள் எங்கே? இப்படி எல்லாம் வருது. இப்ப இதுதான். அதனாலதான் சொல்றேன், கடவுளுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒண்ணு இல்ல. இருந்தா அதை கேட்டு போக வேண்டும். அதுதான் இதுக்கு என்ன தெரியும் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு ஆற்றல்னு பேரு. ஆற்றலுக்கு எந்த வகையான பற்று பாசம் எதுவும் கிடையாது. நீதான் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா மனிதன் தான் அந்த வருவன் தாங்கி வர்றான். அதனால இது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீ செஞ்சதுக்கான பலன் அது எத்தனை ஜென்மம் தொடர்ந்து வரும்னு தெரியவே தெரியாது. நீ உன்னை கெடுத்து கொண்டு இறந்தாலும் சரியே, அடுத்தவனை கெடுக்க வச்சு இறந்தாலும் சரியே, இதுக்கான தண்டனை எப்ப வருதுன்னு யாருக்குமே தெரியாது, தெரியவே தெரியாது. அதனாலதான் தைரியமா அட்டிக்கிறாங்க எல்லாரும். இப்ப ராமன் கூட ஒரு கதையில சொல்றாங்க, ராமன் கூட போர்ல பல சூழ்ச்சி பண்ணி ராவணன் கொன்றான்னு சொல்றாங்க. சரி, ஜெயிச்சுட்டான். ஆனா அவன் தற்கொலை பண்ணி செஞ்சுட்டானே, தற்கொலை பண்ணி தான் செத்தான்னு சொல்லிட்டு வருது கடைசி காண்டம். 7வது காண்டம் தற்கொலை பண்ணி சாகிறான். அதே கூட கண்ணன் பல்வேறு வகையான சூழ்ச்சி செய்து போரை நடத்துறான். கடைசியில சாதாரண ஒரு வேடனுடைய அம்பு பட்டு இறந்து போறான்னு சொல்லுது. இப்படி எல்லாம் சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த தண்டனை காலதாமதமா கிடைக்கிறது. என்னது அதனாலதான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை போய். இப்ப எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, உடனுக்குடன் கிடைச்சா நல்லா இருக்குமே, கிடைக்க மாட்டேங்குது. அது உடனே சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள். இப்படி ஒரு கதை அடிப்பானுங்க. அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அடங்கப்பா, இப்படி ஒரு கதை. ஆனால் எதுக்கு நான் ஏதாவது சொல்றோம்னா,
ஒரு மனித வர்க்கம் முன்னேறுவதற்கு எத்தனை தடைகள் இருக்குது பாருங்க. இப்ப நாம ஒரு உணவு பழக்கத்தை பின்பற்றுவதற்கு எத்தனை தடைகள். ஆமாங்க ஆமாங்க. நாம ஒரு நல்லதை எடுத்துட்டு போறதுக்கு வழி விட மாட்டேங்குது பாருங்க. இப்போ ஒரு கண்டுபிடிப்பையே நல்லதை வெளிப்படுத்துறதுக்குன்னா அதுக்கும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குதுங்க. பத்த மாட்டேங்குது. ஒரு ஆசிரியர் சப்போர்ட்டா இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. நானாச்சும் வர்றேங்க, இதுக்கு சம்பளம் வாங்குறாங்க, நானாச்சும் வரேன், வாங்காது என்ன மறுபடி பார்ப்போம், அது என்ன பார்ப்போம். ஒரு பொறுப்புல இருக்கிற ஆசிரியர் எடுத்துட்டு போறது என்பது வேறு, படிச்சு போட்டு வெளியே வந்துட்டு பேசுறான் பாருங்க அவன் என்பது. ஒரு பொறுப்புல இருக்கிற ஆசிரியர் தான் செய்யணும். அவங்க எல்லா மாணவருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, இது நல்லா இருக்கு, இது பிசிக்ஸ்ல கரெக்டா இருக்கு, கெமிஸ்ட்ரியில இது கரெக்டா இருக்கு, நாம இப்படி எல்லாம் பாக்கலையே. இப்படித்தான் ஆரம்பகால ஜிடி நாயுடு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு? ஜிடி நாயுடுன்னு பாலம் வச்சிருக்காங்க, ரைட், ரொம்ப நல்லதுதான். அவர் ஜிடி எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு? அவரு பள்ளிக்கூடத்துக்கு போல நிறைய புதுசா கண்டுபிடிச்சார், புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு. அவரே கல்லூரி முதல்வரா வந்தாரு, எவ்வளவு புரட்சி எல்லாம் பண்ணாரு. சரிங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் இதெல்லாம். அப்ப கண்டுபிடிப்பாளர்களை மதிக்க வேண்டுங்கிற சிந்தனை நம்ம நாட்டுல இல்ல. ஜிடி நாயுடு மத்திய அரசாங்கம் ஏத்துக்கவே இல்லையே. நேரு காலத்துல இவர் இருக்காரு, ஏத்துக்கவே இல்லை இவரை. அப்புறம் என்ன இந்த நாடு எப்படி விளங்குது நாடு? ஆனா அதே விஸ்வேஸ்வர ஐயர், அவர் மிகப்பெரிய வெள்ளக்காரன் காலத்துல படிச்சு பிறந்தார். அவர் தான் பல அணைக்கட்டு எல்லாம் கர்நாடகத்தில் இருக்க பல அணைக்கட்டுகள் அப்புறம் இதுக்கெல்லாம் யோசனை சொன்னவர். ஒரு கட்டுமான பொறியாளர், டேம் அணைக்கட்டு கட்டுமான பொறியாளர். அவரு இவரை பார்க்க வருவார். யார? ஜிடி நாயுடு பார்க்க வருவார். இவரோட கண்டுபிடிப்பு பார்த்தா ஒரு மிரட்சியா இருக்கும். 2 பேரும் நண்பர்கள் வேற. அவரு வெள்ளக்காரன் காலத்திலே பொறியியல் கட்டுமானத்துல பெரிய ஆளு விஸ்வேஸ்வர ஐயர். அவர் பேர்ல மிகப்பெரிய விஸ்வேஸ்வர ஐயர் அருங்காட்சியகம், விஸ்வேஸ்வர ஐயா, அவர் ஐயர் இல்ல, விஸ்வேஸ்வர ஐயா. விஸ்வேஸ்வர ஐயா, பசவன் ஐயாங்க விஸ்வேஸ்வர ஐயானுடைய கல்லூரி, பெரிய அரசாங்கம் அதுக்குள்ள மரியாதை செய்யுது, நாம செய்யறோம். அப்போ ஒரு கண்டுபிடிப்பு வருது அப்படின்னாவே, இந்த கண்டுபிடிப்பு வருதுனாவே இதை அரசாங்கம் எடுத்துட்டு போய் நல்லதையும் ஆய்வு செய்யணுங்கிறதா. இப்ப நன்மையா, அதுதான் நன்மையா வள்ளுவர் எழுதுறாரு, நன்மையா தீமையா. இப்ப பாத்தீங்கன்னா தலைப்பை பாத்தீங்கன்னா ஒண்ணு பார்த்த உறுத்துற மாதிரி தெரியுது, தலைப்பை பார்த்தா உறுத்துற மாதிரி தெரியுது, ஆனா கடைப்பிடிச்சு பார்த்தா எவ்வளவு நன்மையா இருக்குது. தலைப்பு பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது, உள்ள போய் பார்த்தா நன்மையா இருக்குது. உங்களுக்கு நன்மையை வளைஞ்ச காட்டி தானே நீங்க முயற்சி பண்றீங்க. ஆமா, அதனாலதான் நாம உயிரோட இருக்க முடியுது. இப்ப நமக்கு தேவை உடம்பை தக்க வைக்கணும். உடம்பை தக்க வைக்கிறது இந்த உடம்பை தக்க வைக்கணும்னா உள்ள இருக்கிற விஷத்தை வெளியே எடுக்கணும். இன்னைக்கு என்ன ராஜீவ் காந்தி நேற்று என்ன கடுமையான வேலையா? ஆமையா தீபாவளி வேலையா? பரவாயில்ல, அதெல்லாம் பாருங்க. சம்பளத்தை விட்டு அதுவும் 8 மணி நேரம் தானே வேலை, அதே 9 மணி நேரம் தானே. அப்ப ரைட். இந்த உடல்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு, மனநிலை எப்படி இருக்கு, உடல்நிலை எப்படி இருக்கு, நேற்று எழுதி வச்சிருப்பீங்க. இன்னைக்கு பரவாயில்லையா? சரி, அந்த துடிப்பெல்லாம் துடிப்பெல்லாம் ஓரளவு குறைஞ்சிருக்கா, கரைஞ்செல்லாம் குறைஞ்சிருக்கா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வந்துடும், அப்படியே ரிகவரி ஆயிரும். அப்படியே பிடிச்சிக்கங்க. திடப்பொருளுக்கு போகாது. அந்த வேலையில அதுவும் போயிட்டு வந்தோம்னா அதோடைய கவனம் குறையிறது கொஞ்சம் தெரியல. இது ஏங்க, இதுதான் ரெக்கார்டு. நீங்க சதை அழுகல் நோயின்னு சொல்லி உன்னை பயப்படுத்தினாங்க, நரம்பு அழுகி போச்சு அவ்வளவுதான், நீ முடிஞ்சு போயின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தூக்கி அடிக்குது பாருங்க. நீங்க உயிரை தக்க வைப்பதற்கான முயற்சி மட்டும் செய்யுங்க, உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. இயற்கை உங்களை கைவிடவே விடாது, நாடு உங்களை விட மாட்டேன். அதை பத்தி யோசிக்காம நம்ம வேலையில கவனம் செலுத்திட்டு இருந்தோம்னா அது நார்மலாவே தெரியுது. அதை பத்தி யோசிக்கிறதாலதான் அப்ப நீங்க கட்டாயம் நீங்க வேலைக்கு போலாம். அப்படி கட்டாயம் நீங்க வேலைக்கு போலாம். இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இப்ப நீங்க கட்டாயம் வேலைக்கு போலாம். நீங்க போய் மம்டி எடுக்க போறதுல சம்டி எடுக்க போறதுல தாராளமா நீங்க வேலைக்கு போலாம். டபுள் டியூட்டி கூட பாக்கலாம். இனிமேல் டபுள் டியூட்டி கூட போட்டுருங்க, புரியுதா? ஒரு டியூட்டி வந்துருவாங்க. கட்டாயம் 2 டியூட்டி பண்றேன்னு சொல்லுங்க, பாக்கலாம். ஒரு ட்ரையல் பாக்கலாம், ஒண்ணும் ஆகாது. சரிங்க, தருவாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் தான், 8 ஹவர் தான். அதுல ஏதாவது வச்சிருப்பான் ஆளுங்களுக்கு மாத்தி மாத்தி. இதுவே எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு 350 எவ்வளவு கொடுக்க? 500 ரூபா கொடுப்பானா ஒரு நாளைக்கு ஷிஃப்ட்டுக்கு? என்ன ரேட்டு? 750 ரூபா வரையா? எப்படி எத்தனை ஷிஃப்ட் தான் கிடைக்கும் வாரத்துக்கு? வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் ஐயா, 6 நாள் வேலைக்கு போலாம். 6 ஷிஃப்ட் கிடைக்குது இல்லையா?
அப்ப ஆமா பாத்தீங்கன்னா ஆமாய்யா. ஒரு 24 ஷிஃப்ட் கிடைக்கும். ஆமா ஆமாய்யா. அந்த 24 24, உறுதியா? 25, அந்த 26 வரைக்கும். 26 வரை கிடைக்கும். அந்த 26 உறுதியான்னு கேக்குறேன். உறுதியா உறுதி. பரவாயில்ல. சரி சரி. அதே மினிமம் 750 ரூபா உண்டு. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 750 உண்டு. அப்படி என்னதான் அந்த மண்டபத்துல இருக்குது? அந்த அப்படி அந்த மண்டபத்துல என்னதான் இருக்கு? சும்மா ஒரு சொசைட்டி கால் அதுக்கு அவ்வளவுதானே? அது கம்யூனிட்டி காலையா, அது வந்து இப்ப கல்யாணம் காது குத்தி இது மாதிரி நடக்குயா. அது தெரியும் தெரியும். நானும் வந்திருக்கேன். கம்யூனிட்டி ஹாலுங்கிறது பெரிய பெரிய நிறுவன கம்யூனிட்டி வச்சிருக்கு. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கும். அது நீங்க வேடிக்கை ஆமாய்யா. பார்க்கறது தான். ஆனா ஓசிச்சோறு நிறைய கிடைக்க கவனமா இருங்க. ஓசிச்சோறு இப்ப அங்க சாப்பிடுறது இல்லையா, அதுக்கு முன்னாடி சாப்பிடுறது நம்ம தான் இப்ப கண்ட்ரோல்ல இருக்கல சாப்பிடுறது. நல்ல வேலை. ஏதா கல்யாணம் பண்ணத்தான் தினம் நிகழ்ச்சி ஏதோ ஓசிச்சோறு. அது நீங்க வேற கார்டியன் வேற இருக்கிறீங்க, பாதுகாவலர். உங்களுக்கு தான் கூப்பிட்டு கொடுப்பானுங்க. உங்களை யாரும் கட்டுக்கவே முடியாது. ஆமா ஆமா. அது ஓசிச்சோறு. சும்மா விதவிதமான ஓசிச்சோறு வரும். அடேங்கப்ப நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. அது ஓசி தின்னு தின்ன படம் பூரா 60 வயசு 70 வயசு ஆண்டுதான் இருப்பான். வயிற்ற போட்டு உட்கார்ந்து இருப்பான. கடமை நடக்கவே முடியாது. அவன் தான் பியூனு, அவன் தான் கார்டியன், அவன் தான் வாட்ச்மேன். அவனால நடக்கவே முடியாது. அவர் தான் வந்து ஆபரேட்டர். கொடுமை கொடுமை. சரி முடிச்சுக்கலாம். சரி கீழே முடிச்சுக்கலாம். மேற்கண்ட 2 எடுத்துக்காட்டுகளும் தீமை. மேற்கண்ட 2 எடுத்துக்காட்டுகளும் நல்லவை மேற்கண்ட 2 எடுத்துக்காட்டுகளும் தீயவையை நல்லவையாக மாற்றும் செல்வம் சேர்ப்பதை விவரிக்கின்றன. மேற்கண்ட 2 வழிகளில் எதை செல்வம் சேர்க்க எது ஆரோக்கியம், அது நல்ல தீமை மாதிரி நன்மை, நன்மை மாதிரி தீமை, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்றாரு. நீங்க தான் நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இது 2 வழியில் சொல்ல. ஒரு பொருளை நல்லதும் பண்ணலாம், ஒரு பொருளை கெடுவும் செய்யலாம். உங்க உயிரை தக்க வைப்பதற்கு நல்லது பக்கம் நில்லுங்க. நீங்க அப்படி சாப்பிட உடனே தனியாக சாப்பிட்டுருங்க. எந்த சைவ உணவும் நீங்க சாப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்ளுங்க. பலகாரம் சாப்பிடணும் ஆசைப்பட்டா சாப்பிட வேண்டியதுதான், சுத்தப்படுத்திக்க வேண்டியதுதான். உயிரெல்லாம் உடனே போகாது. உயிரெல்லாம் உடனே போகாது. ஒரு நாள் நீ பாயசம் சாப்பிட்டா, ஒரு நாள் வடை சாப்பிட்டாலும், ஒரு நாள் நீங்க என்னமோ அல்வா சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. அது சாப்பிடும் பொழுதே அதை குறைத்து கொள்ளும். அது எச்சரிக்கை பண்ணுதே அப்படிங்கும். சாப்பிடும் பொழுதே ஏதாவது இனிப்பு வச்சாக்க, நானே என்னென்னமோ இனிப்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க, வாயில போடும் பொழுதே சர்ன்னு அது அடிக்கும். ஒரு அடி அடிக்கும். அதோட நிறுத்திடுறது. உடனே சொல்ல சர்ன்னு அடிக்காது. போதுடா டே அப்படிங்கும். உடனே டக்குன்னு அந்த போதும்டா டேன்னு சொல்லும் போது டப்புன்னு நிறுத்திடணும். என்னது? ஏன்னா அது ருசிக்காக தான் வாயில வைக்கிறான். நம்ம வயிற்றுல போடக்கூடாது. ருசிக்காக வாயில வச்சு சுவைச்சு விட்டுற வேண்டியதுதான். அப்ப மீண்டும் நீரை நீங்க மருந்தா இருந்தீங்களா, அது தேநீர் ஏதோ அப்படி லிக்விட்லயே போயிட்டே இருங்க. நீங்க பியூர் வாட்டருக்கு வரணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா இந்த லிக்விட் டயட்லயே மரணத்தை அட்டிக்கலாம். லிக்விட் டயட்லயே மரணத்தை உதவுதன்னு உதைக்கலாம். பாரதியார் சொல்லுவாரு, மவனை வாடா அப்படிங்கிற, மரணத்தை கூப்பிடுவார். மரணம் வாடா, நீ காலால் எட்டி உதைக்கிறேன், காலனை காலால் எட்டி உதைப்பேன்கிறார். அதைத்தான் திருமூலர் சொல்றாரு. ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமைங்கிறாரு. ஏமனை எட்டி உதைப்பதற்கு காற்று தாங்கிற. காற்று நீ பயிற்சி பண்ண தேவையில்லை, இந்த சுவாசத்திலேயே ஓடிட்டு இருக்குது. தெரியுங்களா? சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி.